மாலிக்யூலோட ஹைபிரிடைசேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ட்ரிக்கை நான் 11th ஸ்டாண்டர்ட்ல கத்துக்கிட்டேன். அதுதான் உங்ககிட்ட இப்போ நான் ஷேர் பண்ண போறேன். சோ இப்போ பாண்ட் பேர் பிளஸ் லோன் பேர். பாண்ட் பேர் அப்படின்னா என்னது? பாண்டிங்ல டேக் பார்ட் பண்ணி இருக்கிற எலக்ட்ரான் which is சிக்மா பாண்ட் எவ்வளவு இருக்கு, அது கூடவே சேர்ந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை நீங்க ஆட் பண்ணிக்க போறீங்க. சோ இந்த நம்பரை வச்சு தான் நம்ம ஹைபிரிடைசேஷனை ப்ரெடிக்ட் பண்ண போறோம். சோ பாண்ட் பேர் 2 3 4 5 6 7 அப்படின்னா sp sp2 sp3 sp3d sp3d2 and then sp3d3. சரியா? சோ இந்த ஆர்டரை மறந்துடாதீங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் அமோனியாக்கு கண்டுபிடிக்க போறேன். அமோனியால நைட்ரஜன் தான் நம்மளுடைய சென்ட்ரல் ஆட்டம் இல்லையா? சோ நைட்ரஜனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 5. ஓகே, இப்போ எவ்வளவு சிக்மா பாண்ட்ஸ் இருக்கு? 3 ஹைட்ரஜன் அதுல நமக்கு அட்டாச் ஆகி இருக்கு. டெர்மினல் ஆட்டம்ஸ் வந்து 3 ஹைட்ரஜன். சோ 3. இப்போ 5ல 3 போயிடுச்சு அப்படினா 2. ரெண்டு எலக்ட்ரான்னா அதாவது 2 அப்படினா 1 பேர் இல்லையா? அப்ப லோன் பேர் வந்து 1. இப்போ பாண்ட் பேரை லோன் பேரை ஆட் பண்ணீங்கன்னா 3 + 1 4. இப்போ 4 அப்படினா what is the hybridization? sp3 hybridization. ஈஸி. அதே மாதிரி இப்போ பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் பாருங்க. பாஸ்பரஸ் தான் இங்க நமக்கு சென்ட்ரல் ஆட்டம். அதுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் பாத்தீங்க அப்படினா 5. 5 குளோரின் ஆட்டம் அட்டாச் ஆகி இருக்கு. சோ 5 சிக்மா பாண்ட்ஸ். சோ 5ல 5 போயிடுச்சுனா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸே இருக்காது. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 5. இப்போ 5 அப்படி நமக்கு வந்து இருக்குறப்போ அதுடைய ஹைபிரிடைசேஷன் வந்து என்னது? sp3d. ஓகே, சோ இப்போ அதே மாதிரி XeF4 க்கு பாருங்க. இப்போ xenon தான் இங்க நமக்கு சென்ட்ரல் ஆட்டம். இதுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 8. சோ எவ்வளவு சிக்மா பாண்ட்ஸ்? 4 ஃப்ளோரின் அட்டாச் ஆகி இருக்கு. சோ 4. ஓகே, சோ 8ல 4 போயிடுச்சுனா மீதி 4 எலக்ட்ரான்ஸ் இருக்க போகுது. அப்பனா 2 pairs அப்படினு அர்த்தம். சோ 2. சோ 4 + 2 6. 6 அப்படினா என்ன ஹைபிரிடைசேஷன் ட்ரிக் பார்த்தோம்? sp3d2. ஓகேவா? சோ இப்போ இதே மாதிரி SF4 க்கு கண்டுபிடிச்சி எல்லாரும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பார்க்கலாம். சோ இந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படினா இந்த சாப்டரை கம்ப்ளீட்டா இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்து நிறைய ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस நான் சால்வ் பண்ணிருக்கேன். கீழே இருக்கிற லிங்க்ல அந்த வீடியோ இருக்கு. மறக்காம கிளிக் பண்ணி கம்ப்ளீட்டா பாருங்க. ஆல்சோ the PDF டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஆல் தி பெஸ்ட்.